ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு புதன்கிழமை. எப்போவுமே புதன்கிழமைகளில் கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கனோட கவுண்ட்டு மற்ற நாட்களை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 10,000 டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 மணிக்கு டோக்கன் தீந்துருச்சு. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போ சொன்ன இந்த 3 இடத்துல எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். அலிப்பெரி நடைபாதையிலையோ ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையிலையோ எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமேட்டோட திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. அங்கே மட்டும்தான் கொடுக்குறாங்க, தனி கவுண்டரில் ஓப்பன் பண்ணி. அந்த டோக்கனை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்ரீவாரிமேட்டு வழியாக மட்டும்தான் நடந்து போக முடியும். வழியில் 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணாதான் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. இன்றைக்கு திவ்யதர்ஷன் டோக்கன் அதே 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2000 போல் டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. நாளைக்கு உண்டானது சாயந்தரம் ஒரு 4:30 மணி போலலாம் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. இப்போதைக்கு இன்றைக்கி உண்டான கோட்டா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நாளைக்கு மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நாளை மறுநாளுக்கு உண்டான தரிசனத்துக்கு டோக்கன் நாள் கொடுக்குறாங்க, மறுநாள் தரிசனத்துக்கு. ஒரு தடவை திவ்யதர்ஷன் டோக்கனோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ வாங்கினா மறுமுறை வாங்கிறதுக்கு 30 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். 2 டோக்கன் கீழ் திருப்பதியில் கொடுக்குறாங்க. ஆனால் தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான். ஏடிஜிஹெச் சர்க்கிளில் நம்ம ஜாயின் பண்ணி தரிசனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். ஸோ ஒரு 12 மணி போல் கீழ் திருப்பதியில் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா ஷோராக நமக்கு டோக்கன் கிடச்சிரும். டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் இன்றைக்கி புஷ்ப யாகம். இப்போது சாயந்தரம் மாட வீதியில் டன் கணக்கால் ஆன மலர்களை கிராண்டாக டெக்கரேட் பண்ணி மலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதி உள்ளே வந்துட்டுருக்கார். நீங்கள் திருமலாவில் இருந்தால் மாட வீதியில் பார்க்கலாம். எஸ்பிசி சேனலில் இப்போது லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அலங்காரம் தாயார் பெருமாளோட பார்க்குறதுக்கு. திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு வஸ்திரம் கொடுத்துருக்குறாங்க. அது டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடி சேர்மன் பக்தர்கள்கிட்ட நேற்று மாட வீதியில் அன்னப்பிரசாதத்தில் பேசியிருக்கிறாங்க. அப்போ பக்தர்கள் அன்னப்பிரசாதத்தில் சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,020 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.19 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 27,609 பேர். அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மலை மேலே ஸ்டே பண்ணணும்னா 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஒருத்தர் க்யூவில் ஆதாரோடு நின்று ஃபோட்டோ எடுத்து ஸ்லிப் வாங்கிட்டோம் அப்படின்னா எங்கே நமக்கு அலாட் பண்ணிக்கிறாங்களோ அந்த அலாட் பண்ண சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கோ இல்லை ரிசப்ஷனுக்கோ போய் பே பண்ணிவிட்டு சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேர் இருந்தால் தான் சாவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரூம் எடுத்துக்கலாம். கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுக்குறாங்க. காலையில் 4 மணி போல் போய் வெயிட் பண்ணோம் அப்படின்னா 5 to 6 கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் தரிசன டிக்கெட் தேவையில்லை. இருந்தாலும் சீக்கிரமாக போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா விஷ்ணு நிவாசத்தில் ரூம் கிடச்சிரும். வேற எங்கேயும் ஆஃப்லைன் ரூம்ஸ் டிடிடியோடது கிடையாது, ப்ரைவேட் லாட்ஜஸ் தான் இருக்குது. திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் நைட்டில் கூட மினிமம் ரூம்ஸ் கொடுக்குறதா ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.